ஹாய் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு என்னோட டே vlog தான் பார்க்க போறீங்க. மார்னிங் எழுந்திரிச்சதும் குளிச்சாச்சு. குளிச்ச மாதிரி தெரியலையா? சம்மருக்கு ஒரு 10 வாட்டி குளிச்சாலும் குளிச்ச மாதிரியே இருக்காது. ஸோ நான் எப்பவுமே குளிச்சு முடிச்சோன்னே வந்து கண்டிப்பாக ஒரு 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக நான் சாப்பிட்ருக்கேன், நட்ஸ் வித் ஃப்ரூட்ஸு. ஆனால் எந்த ரிசல்ட்டும் அவ்வளவா தெரிய மாட்டேங்குது. சரி, கொஞ்சம் டைம் போகணும். ஸோ இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிறது பண்ணணும் இல்லையா? ஸோ நான் வந்து எப்பவுமே டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக மறக்காமல் சன்ஸ்க்ரீன் மஸ்ட் இன் மை லைஃப். எஸ், ஃபைனலி கிளம்பியாச்சு. மதுரைக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் நான் பிளான் பண்ணேன். ஆனால் அந்த ஜூஸ் கடை வந்து கேஎஃப்சி தாண்டி இருக்கனால என் மனசு வந்து சரி, ரொம்ப நாள் ஆச்சுல்ல கேஎஃப்சி போய் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரே ஒரு பர்கர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு கிளைண்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால சோலோவாக பர்கர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் என்னோட கிளைண்ட் வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரிப்ஸ் ஆர்டர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். டயட்டுன்னு லாஸ்ட் ஒரு 3 வீடியோவில் சொன்னியே இன்னைக்கு நீ வந்து பர்கர் சாப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. இன்னைக்கு என்னோட டே vlog இல்லையா? ஸோ அதனால சீட் பண்ணாம ஃப்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். பிக்கப் பண்றதுக்கு கிளைண்ட் அண்ணா வந்துட்டாரு. ஹாய் அண்ணா, இவ்வளோ நேரத்துல என்னோட டயட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அண்ணா. உங்களால நான் ஒரு பர்கரே சாப்பிட்டேன். ஓகே, ஈவெண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. பட் வரமா சாபமா அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பேச வேணாம். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம நடுவரின் தீர்ப்பு எழுதியாதுன்னு சொல்லி அவருக்கு கண்டிப்பா நம்மளோட சைட்ல இருந்து ஒரு பெரிய கிளாப் இருக்கணும். ஸோ இப்போ நான் அமீன் அவங்களோட கப்பல் வந்து இன்வைட் பண்றேன். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்ணன் சார். நீங்க தான் வந்து ஓகே, ஈவென்ட் முடிஞ்சிட்டு டெஃபினட்டாக வந்து டின்னர் எடுக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்னோட டின்னர் என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, டயட்டுங்கிற பேர், ஐயோ அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, லெமன். இதுதான் என்னோட டின்னர். ஃபைனலி நம்ம மதுரை பாண்டியன் ஹோட்டல்ல ஈவெண்ட்டை முடிச்சாச்சு. இந்த ஈவெண்ட்ல நான் ஒருத்தர் மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். கண்டிப்பா உங்ககிட்ட காட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு.